அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபுட்டீஸ். ரமலான் ஃபாஸ்டிங் டைமில் ஹெல்த்தியாக ஸ்வீட் சாப்பிடணுமா? ரிஃபைன் சுகர் இல்லாமல், மைதா இல்லாமல், எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல், வீட் ஃப்ளவரும் ஜாகரியும் வச்சு ஒரு சூப்பர் சாஃப்டான ஹெல்தி வீட் கேக் எப்படி வீட்டில் ஈஸியாக செய்யலான்றதை நான் இன்றைக்கி இந்த ரெசிபியில் ஷேர் பண்ண போகிறேன். இஃப்தார் டைமில் கண்டிப்பாக பெர்ஃபெக்ட் ஹெல்தி டெசர்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு பைட்டில் கண்டிப்பாக உங்களால் ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த ஹெல்தி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இந்த கேக் பண்ணுறதுக்கு 3 எக் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறத எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அப்படின்னா 3 ஹார்ஸ்க்கு முன்னாடியே வந்து அதை வெளியே எடுத்து வச்சுருங்க. இப்போ 3 எக் எடுத்து அது எக் ஒயிட்டையும் எக் யோக்கையும் செப்பரேட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்து வச்ச எக் யோக்கோட பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு 60 ml ரூம் டெம்பரேச்சர் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அதில் 60 ml மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்கை நல்லா சுண்ட காய்ச்சி அதை ஆற வச்சு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன பிராண்ட் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் வேண்டாம் அப்படின்னா ஏலக்காவை நல்லா ஃபைனாக திரிச்சு அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணல, ஹேண்ட் விஸ்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் மாவு பொருள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கோதுமை மாவில் தான் கேக் பண்ண போகிறேன். ஸோ கோதுமை மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கிறேன். நான் இன்னைக்கு 60 கிராம் கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணனால இதோட டேஸ்ட் இன்னும் ரிச்சாக என்ஹான்ஸ் பண்ணும். நான் இன்னைக்கு எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே ஆட் பண்ணல. நான் சொன்ன மெத்தட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண அப்படின்னாலே சூப்பரான சாஃப்டான கேக் நம்மளால பண்ண முடியும். நெக்ஸ்ட் அதை ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா ஓவராலாக கம்பைன் பண்ணுற மாதிரி ஒரு 1 மினிட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சிருந்தா எக் ஒயிட்டை வந்து ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இப்போ ஹேண்ட் பீட்டர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஹேண்ட் விஸ்க் வச்சு நான் பண்ணுற நேரத்தை விட டபுளாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக் ஒயிட்டை வந்து மீடியம் ஸ்பீடில் வந்து 2 மினிட்ஸ்க்கு ஃபஸ்ட் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு அகைன் ஒரு 2 மினிட்ஸ்க்கு மீடியம் ஸ்பீடில் பீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்வீட்காக நான் ஜாகரி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த ரிஃபைன் சுகருமே ஆட் பண்ணல. ஃபஸ்ட்டு 1 மினிட்க்கு மீடியம் ஸ்பீடில் வந்து பீட் பண்ணிக்கோங்க நல்லா. இன்னைக்கு ஜாகரி பவுடர் யூஸ் பண்ணனால அந்த மிக்சியில் திரிச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஒயிட் சுகர் ஆட் பண்ணாதனால நம்ம சீக்கிரமாக கரையிறதுக்காக நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கேன். பவுடர் வந்து நம்ம வந்து டக்குன்னு கரையாது. ஸோ நான் ரொம்ப நேரம் பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் கண்டினியூஸாக ஹை ஸ்பீடில் வந்து 15 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ஹேண்ட் பீட்டர் இல்லைனா நீங்கள் ஹேண்ட் விஸ்க் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் டைமிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். நான் இப்போ 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா 30 மினிட்ஸ் ஆகும். மிக்ஸ் பண்ண எக் ஒயிட் பேட்சை 2 பேட்சாக வந்து நம்மளோட எக் யோக் பேட்டரில் வந்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் பேட்ச் ஃபுல்லாக ஆட் பண்ணி அதையும் நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா ஓவர் மிக்ஸ் பண்ணால் அப்போ நம்மளோட கேக் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகும். அவ்வளோதான், நம்மளோட கேக் பேட்டர் சூப்பர் ரெடி ஆகிட்டு. இப்போ பாருங்க, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ரொம்ப கட்டியாகவும் இல்லை. இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இன்னைக்கு இந்த கேக் பண்ண 6 இன்ச் கேக் ரவுண்ட் டின் தான் எடுத்திருக்கேன். அதை பட்டர் பேப்பர் ஆட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ண பேட்டர் அதில் ஃபுல்லாக போர் பண்ணிருங்க. கேக் ஓவரால் 350 கிராம் வரும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இந்த குவான்டிட்டியை வந்து டபுள் ஆக்கிக்கோங்க. இப்போ அதை ஃபுல் பேட்டரையும் ஆட் பண்ணிட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி கேக் இன்னும் சூப்பராக வரும். கேக்கை வந்து பேக் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஓடிஜி தான் யூஸ் பண்ணுறேன். ஓடிஜியில் 15 மினிட்ஸ் வந்து 160 டிகிரியில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டு 160 டிகிரியில் 35 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணால் நம்மளோட கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு பைட்டில் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண முடியாது. ஹெல்தி ஆப்ஷனுக்கு இதுதான் பெர்ஃபெக்ட் ட்ரீட்டாக இருக்கும். ஏமான் ஹெல்தியாக சாப்பிட்டதெல்லாம் போதும். இனிமேல் தெரிஞ்சுட்டு ஹெல்தியாக சாப்பிட மறக்காம ஃபௌசி பைட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.